வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆமரோட தக் லைஃப் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. மம்முட்டியா? இல்ல, உண்டியல போடாம வேற எங்க போ? பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆண்களை விட தெரியாதுன்னு சொல்ற ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவளே அப்படி எப்படி புடிச்சு சொல்லி கொடுத்திருப்பா, ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்ல, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே எப்படி? அப்ப மவுத் ஆர்கன் வாங்கிட்டு அட பாவீங்களா, மவுத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி வாலி சிரிச்சா தெரியுமா? இப்ப நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி கட்ட அவுத்து விடுங்கடா, யூரின் போகணும்டா. ஐயா, யூரின் போறது எதுக்குயா கையில கட்ட அவுத்து விடணும்? யாருமா நீ? என்ன விஷயமா வந்த? வீட்டு வாடகைக்கு வெளியில போர்ட் பார்த்தேன், அது கேட்கறதுக்கு வந்தேன். அத கேட்டு வந்தியா? அதோ மேல இருக்க எடுத்துக்கிட்டு போ. அந்த போர்டு கேட்டதை எடுத்துட்டு போடு. ஓ, இதுப்பா வேலன். பாத்து வந்து உள்ள இருந்து வரணும்டா. மறுபடியும் உள்ள இருந்து வரணும். ஏ சின்ன திரை சீராகாதி. ஆயமுறா லூசுக்கும், ஆயமுறா லூசுக்கும். என் வீட்டுல வாடகைக்கு வந்து இருக்கணும்னா 3 கண்டிஷன் இருக்கு. ஓகே. முதல் கண்டிஷன், சுவத்துல ஆணி அடிக்க கூடாது. ஓகே, நான் ஆணி அடிக்க மாட்டேன். அதான் சொன்னேன். இல்ல, ஆணி அடிக்க. ஐயோ, ஒண்ணு பேசவே. சரிம்மா, ஓகே. 50,000 அட்வான்ஸ் கொடுக்குறேன்ட்டேன். நீ வா, நம்ம மேல போய் வேலையை பார்ப்போம். ஏய் மச்சான், நீ எப்படா வந்த? மச்சான், நான் வந்து 50 வருஷம் ஆச்சுடா. நீ என்ன நட்சத்திராமையா நகர்ந்து வந்தியா? பசிதா ரெடி பண்ணிட்டேன். டெய்லியும் ஒரு பசி, அதை விட்டுறேன். வருஷத்துக்கு ஒரு பசி. அது என்ன பசி? என்ன பசி? ஐப்பசி. கொலை பண்ணிருவியா? அப்ப அது கொலை பசி. அந்த டீம் யாரு எனக்கே தெரிஞ்சு ஆர்வமா இருக்கு. கூப்பிட போற டீம் இருக்கே மச்சான். அவங்க எதுல இருக்கிறது? ஒரு படி மேல மச்சான். விஜய் டிவி ஓனரே நான் தாங்கிறாங்க. அப்படியா? அந்த ஓனரை கூப்பிடுங்க, என்ன பேமெண்ட் போடலாம். அவங்கதான் அப்படி சொல்லி திரியிறாங்க, நான் பேமெண்ட் கேட்கணுங்கிற பாருங்க. அப்படிலாம் அந்த டீம் அலட்சியமா பேசுறாதீங்க. நாளைக்கு பல தாக்குதல்கள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இது வாபஸ் வாங்கிட்டு ஃபேன் தொங்குது. ஃபேன் மேலதாங்க தொங்கு, கீழே தொங்குனா வேட்டி எல்லாம் பறந்துடும். நல்லா பாத்துக்க. இந்த முட்டை சுத்துச்சுன்னா இந்த வீட்டுல பேய் இருக்குது. சுத்தலனா பேய் இல்ல. ஏண்டா சுத்தி விட்டா முட்டை சுத்தாதா? சுத்தி விட்டு பேய் எல்லாரப்பா, நீதான் எல்லாரையும் காப்பாத்து. டேய், காலையிலே இப்படி குடிச்சிட்டு வரைய, உனக்கு அறிவு இல்ல? காலையிலே ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறானுங்களே, அவனுக்கு அறிவு. என்னடா மீசையெல்லாம் எடுத்துட்டு பொம்பளை உட்கார்ந்துருக்க? ஆபரேஷன் பண்ணிட்டியா? பப்பு இல்ல. ஆமா, உங்ககிட்ட எல்லாம் பப்புல நிறைய பேர் வெளியே பேசி. நான் எவ்வளவு அடக்கமான பொண்ணு. இது வரைக்கும் யாருக்கிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத பொண்ணு. என்ன பார்த்து பேங்க்ல போய் என் பொண்ணு
நம்ம கஷ்டத்தை சொன்னா லோன் கொடுப்பான்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் வரும். எனக்கு பேய் ஆய் வர வந்திருக்கேன். பழி வாங்க வந்திருக்கேன். பை வாங்க வந்திருக்கேன். பிளாஸ்டிக் பை வாங்க, பேப்பர் பையா வாங்க. எதுக்கு வந்திருக்க? பழி வாங்க வந்திருக்கேன். ஏதோ ரேஷன் கடையில புளி வாங்க வந்திருக்கேன்றவ சொல்றேன். எதுக்கு வந்திருக்க? எத்தனை பேர் கடிக்கு பாருங்க, கிளி வாங்க வந்தான்னு சொல்றேன். என்னங்க பழி வாங்க வந்திருக்கேன். இதுக்கு என்னால கவுண்டர் போட முடியாது. எல்லாரும் போடுவான்னு எதிர்பார்க்க. எல்லாரும் எதிர்பார்க்கல எவ்வளவு கவுண்ட் போடுவாங்க. ஏதாச்சும் ஆச்சு சீதாவுக்கு, நீ புள்ள இல்லடா உங்க ஆத்தாவுக்கு. நான் போடுறேன் மாறா. ராமா, முடிவெட்ட போவாங்க எல்லாம் சலூனுக்கு. குஞ்சா வந்து பாரு சிலோனுக்கு. நான் 10 தலை அசுரகுமாரன்டா. நான் ஒரே தலை அஜித் குமார்டா. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஒய்ஃப் கிட்ட கம்முன்னு மச்சினிச்சி கும்முன்னு ஆஹா. வாழ்க்கை கம்முன்னு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொம்பளை தன்னந்தனியா மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வர, நீ என்னடானா தண்டத்தூர் தின்னுட்டு செல்ல நோண்டிட்டு இருக்க. வெக்க கட்டவா இல்ல மீனாட்சி, உனக்காகத்தான் ஆன்லைன்ல புடவை பார்த்துட்டு இருந்தேன். நீ ஆன்லைன்ல புடவை பாத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல யாராவது புடவை இல்லாம வரான்னு காய்கறி வாங்கலாம்னு வெளியில போயிருந்தேன். வீட்டுல ஒரு வேலைக்காரி சேர்த்திருந்தேன் மேடம். 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வரதுக்குள்ளே வேலைக்காரி குடிக்கிறத எட்டி போட்டுட்டு இருக்கா மேடம். நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது மேடம். சரி அவ கதவை சாத்திக்கிட்டு குளிச்சா நான் எட்டி பார்த்தேன். அவ கதவை சாத்தாம நான் எட்டி பார்ப்பேன். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. டேய் குண்டு, டூ வீலரே ஓட்ட தெரியாது, 4 வீலர் ஓட்டுறியா? டூ வீலர் ஓட்ட செய்யாது உண்மைதான். இருந்தாலும் தள்ளிக்கிட்டு போவோம். ஆட்டத்தை பார்க்கும்போது அந்த சல்மான் கானும் சன்னி லியோனும் அந்த மாதிரி என்னைய பார்க்கும்போது சன்னி மாதிரியா இருக்கு. நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, நான் ஒரு வீரன், நான் ஒரு வீரி, நான் ஒரு சூரன், நான் ஒரு சூரி, நான் ஒரு குண்டை, நான் ஒரு ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? ஊழல ஒரு செவத்து பின்னால வச்சு ஒளிச்சிருக்கு. உங்க செக்ரட்டரியேட்ட கொடுங்க மைக்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்திருந்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. எதுனா நல்லா கேளுங்க. நாக்க புடுங்க. நாக்க போடுற மாதிரி கேட்கவா? அதான் நான் சொன்னேன். அப்படியே ரிப்பீட் பண்றீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. அம்மியும் நீயே தாடி. ஐயா கேட்டீங்க? ஆமாங்க ஆமாங்க. அதான் இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தரது கஷ்டம். நீங்க தான் வழிக்கு கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலே கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ராமர் பயங்கரமான ஒரு பீக்ல இருந்தாரு. அது வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாம ஆமா, ஆமா. அந்த எப்போ அந்த சொல்வதெல்லாம் உண்மை இத பண்ணாரோ அப்பவே பயங்கர ஹிட் ஆகி அவரு அதுக்கப்புறம் தான் பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சாரு. ஆமா ஆமா, எனக்கும் அவர் அப்பதான் தெரியும். அந்த சொல்வதெல்லாம் உண்மை அந்த ஒரு ப்ரோக்ராம்ல தான் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு டைலாக் அது முன்னாடி பார்த்தது மறந்து போச்சு இப்ப எனக்கு. ஆமா ஆமா, அது மத்த ஷோ எல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்ப குக்கு வித் கோமாளியை ஏன் கூப்பிட்டு அவருக்கு ஆமா ஆமா, இருக்கிறாருன்னு எனக்கும் பிடிக்கல. இது ஆமா. குக்கு வித் கோமாளில அவர் பண்றது எனக்கு பிடிக்கல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்